வணக்கம். வாங்க, வாங்க. வணக்கம், ஒரு வணக்கம். ஒரு மகிழ்ச்சியின் என்ன ஊற்று அப்படின்னு சொல்லணும் உங்கள பார்த்தாலே. ஏன்னா ஒரு தமிழ் தாய் உங்களுக்கு வரமாக உங்கள் நாவில் நடனமிடுகிறாள். அதை கேட்டு கேட்டு வளர்ந்த நாங்கள் எல்லாம் இன்று உங்களை நேரில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். மகிழ்ச்சி. இப்போ ஐயா அவர்களுக்கு முதல் கேள்வி என்ன கேட்கலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது, நாங்க என்ன அவர அறிமுகப்படுத்துறது? செந்தமிழ் ராம செந்தமிழ் அரசு அப்படின்னா யார்? அப்படிங்கிற கேள்விக்கு உங்கள் வாயிலாகவே நம்ம இணைப்பில் இருக்கவங்களுக்கு சொல்லுங்க வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இணையத்தின் மூலம் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நான் முதற்கண் நன்றி கூறி வணக்கம் தெரிவிக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் அமெரிக்க திணை அமைப்பின் நிர்வாகிகளுக்கும், என்னை நேர்காணல் காண இருக்கும் அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும், இளமாறன் பெரியவர் சோம இளங்கோவன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். செந்தமிழரசு யார்? செந்தமிழரசு அமெரிக்காவில் இருந்து நீங்கள் என்னை கேட்டால் நான் ஒரு இந்தியன் என்று சொல்வேன். நீங்கள் இந்தியாவிற்கு வந்து என்னை கேட்டால் செந்தமிழரசு நீங்கள் யார் என்று கேட்டால் நான் ஒரு தமிழன் என்று பெருமையோடு சொல்லுவேன். நான் தமிழன், ஆனால் ஒரு பொறியாளர். சென்னை மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. நான் அப்பப்போ கொஞ்சம் ஆங்கில வார்த்தைகளை கலந்து கொள்வேன், அப்பதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப தமிழ் தூய தமிழ் ஆயிடும். அது நான் உங்களை கூட கலந்துரையாடணும்னு நினைக்கிறேன். இயல்பா பேசுங்க ஐயா. மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது அப்துல் கலாம் அவர்கள் படித்த கல்லூரியில் படித்த நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியர், கருவியியல் பொறியாளர். நான் ஒரு செய்தி வாசிப்பாளன். நான் ஒரு பாடகன், ஓரளவுக்கு பாடுவேன். நாடகங்களிலும் நடித்திருக்கின்றேன். அதைவிட நான் தமிழுக்கு சேவை செய்வதை விரும்புகின்றேன். இதுதான் என்னை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகம். அருமை, அருமை. அதாவது "ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்" அப்படின்னு சொல்ற மாதிரி சுருக்கமா சொல்ட்டீங்க. அங்க இருந்து கேட்டீங்கன்னா நான் இந்தியன், இந்தியாவுல வந்து கேட்டீங்கன்னா நான் தமிழன் அப்படின்னு பெருமைப்படுவேன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. சில பல விஷயங்கள்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. ஒரு பாடகன் சொல்லியிருக்கீங்க, நாடக நடிகர் சொல்லியிருக்கீங்க. எல்லாத்தையும் நாங்க வெளியில கொண்டு வருவோம்ல இப்போ. மகிழ்ச்சியா மகிழ்ச்சி. சரி, எப்பொழுதுமே ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பின்புலமாக இருந்து ஆட்சி செய்யக்கூடியது, நமக்கு உறுதுணையாக இருப்பது நம் குடும்பம். அப்படிப்பட்ட உங்களுக்கு, உங்களுடைய குடும்ப பின்னணி, உங்களுடைய குழந்தைகள் பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா, ஒரு செய்தி வாசிப்பாளராக மட்டுமே எங்களுக்கு உங்கள தெரியும். உங்கள பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆவலோட இருக்கோம். சொல்லுங்க ஐயா. முதல்ல என் தந்தையை பத்தி சொல்லணும். அவர் பண்டித வித்வான், பேராசிரியர் மீ. பொன் ராமநாதன் அவர்கள். வடசென்னையில தியாகராயர் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவர். என்னுடைய தாயார் பேர் பாவதி. என் பெற்றோர்கள் தான் என்னை இந்த அளவுக்கு உருவாக்கி எனக்கு தமிழை ஊட்டியவர் என்னுடைய தந்தை அவர்கள். அவரால் தான் எனக்கு வந்து தமிழ் மேல ரொம்ப ஆர்வம். ஏன்னா அவர் வீட்டுல எல்லாம் கூட தமிழ் வந்து ரொம்ப சுத்தமா தான் பேசுவார். சென்னை தமிழ் பேச மாட்டார், சுத்தமான தமிழ் தான் பேசுவார். அவர்தான் என்னை ஆளாக்கினார். என்னுடைய மனைவியின் பெயர் திருமதி ஷீலா அவர்கள். என் பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களை நான் காட்ட விரும்புகின்றேன். வணக்கம்மா. வருக வருகம்மா. வணக்கம். என்னுடைய வாழ்க்கை துணைவியார். வாழ்க்கை துணைவியார் என்று சொல்லுவார்கள், ஆனால் உண்மையிலேயே எனக்கு துணையாக இருந்து என்னுடைய வாழ்க்கையை மிகவும் நேர்மையாக நடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய துணைவியார் திருமதி ஷீலா அவர்கள். அவர்கள் எனக்கு மனைவியாக அமைந்தது எனக்கு பெரும் பேறு என்றுதான் நான் சொல்றேன். எனக்கு 2 குழந்தைகள். பெரியவள் என் மகள் வனிதா, அவருடைய கணவர் டாக்டர் செல்வராஜ். அவர்களுக்கு 2 பேர குழந்தைகள், ஒரு பேரன், ஒரு பேத்தி. என்னுடைய மகன் டாக்டர் பழனியப்பன். என்னுடைய பழனியப்பன் அவர்களுடைய மனைவி திருமதி திவ்யா. டாக்டர் பழனியப்பன், திவ்யா பிசியோதெரபிஸ்ட். என்னுடைய மகள் கைனகாலஜிஸ்ட், மகப்பேறு மருத்துவர். என்னுடைய மருமகன் டாக்டர் செல்வராஜ், அவர் குழந்தை நல மருத்துவர். என்னுடைய பையனும் குழந்தை நல மருத்துவர், திவ்யா பிசியோதெரபிஸ்ட். என்னுடைய பேர குழந்தைகள் அனைவருமே டாக்டர் தொழில்தான். நான் ஒருவன் தான் என்னுடைய குடும்பத்திலே என்ஜினியர், பொறியாளர். என்னை மாதிரி யாராவது என் குடும்பத்தில் வர வேண்டும் என நினைத்தேன். ஆனால் யாருக்கும் அதில் விருப்பம் இல்லை என்று நினைக்கிறேன். எல்லோருமே மருத்துவ தொழில் தான் புரிந்து கொண்டிருக்கிறார். இதுதான் என்னுடைய குடும்பம். அருமை. என்னுடைய குடும்பம் அருமையான குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம். என்னை எல்லோரும்
பாராட்டுவதற்கு மிகவும் நன்றி. மிக்க மகிழ்ச்சி. என்றென்றும் ஆல்போல் தழைத்து இன்னும் 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 மகிழ்வோடு இருக்க எல்லாம் வல்ல இறை அருளட்டும். அருமை. ரொம்ப சொல்லுவாங்க, "ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனேன்னு" சொல்லுவாங்க. அது மாதிரி சரியாக உங்களுடைய தகப்பனார் தான், உங்கள் தந்தை தான் உங்களுக்கு வந்து தமிழை ஊட்டி இன்றைக்கு நீங்க இருக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு அச்சாரமாக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்கள் மனைவியை அறிமுகப்படுத்தும் பொழுதும் அந்த பெருமிதம் உங்களுடைய குரலிலும் தெரிந்தது, உங்கள் முகத்திலும் தெரிந்தது. எனக்கு எல்லா விதத்திலும் துணையா இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லி அம்மா அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய பணிவான வணக்கம். நீங்க ஒரு வார்த்தை வருத்தப்பட்டீங்க. என்னோட பொண்ணு, பையன், பேரங்க எல்லாருமே வெவ்வேறு தொழில்ல இருக்காங்க. யாரும் இன்ஜினியர் ஆகலன்னு. எல்லாரும் நெனச்சிருப்பாங்க. ஒரே ஒரு செந்தமிழ் அரசு தான் இன்ஜினியரா குடும்பத்துல வந்து இப்படி இருக்க முடியும். உங்களுக்கு இணையாக வர முடியாதுன்னு பயந்து தான் வேற வேற துறை எடுத்திருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். மகிழ்ச்சியா மகிழ்ச்சி. அடுத்ததாக செய்தித் துறையில உங்களுக்கு ஆர்வம் வந்தது ஏன்? இப்போ நீங்க இன்ஜினியர்ன்னு சொல்றீங்க. எத்தனை இப்போ ஒரு பாடகர்ன்னு சொன்னீங்க. உங்களுக்கு நடிக்க விருப்பம்னு சொன்னீங்க. ஆக உங்களுக்குள்ளேயே பல திறமைகள் இருக்கும் பொழுது, எதற்காக நீங்க செய்தித் துறைய தேர்ந்தெடுத்தீங்க? ஏன் அந்த ஆர்வம் வந்தது? அதோடு இணைந்த ஒரு துணை கேள்வியாக, நீங்க வாசிச்ச முதல் செய்தி, அதனுடைய அனுபவத்தையும் பகிர்ந்துக்கங்க. ஆஹ் முதல்ல தொலைக்காட்சின்னா தூர்தர்ஷன் தான் முதல்ல ஆரம்பிச்சேன். 1975ஆம் ஆண்டு தான் அது ஆரம்பிச்சாங்க. ஆனா நான் படிக்க ஆரம்பித்தது 1980ஆம் ஆண்டு. அப்ப நான் வந்து செய்தியெல்லாம் ரெகுலரா பார்ப்பேன். தொடர்ச்சியா எப்பவுமே தினமும் கட்டாயம் பார்ப்பேன். அதில் அப்பொழுது சம்பத்குமார் அவர்கள், சோபனா ரவி அவர்கள், வரதராஜன், ஐயா தமிழன்பன் அவர்கள் எல்லோருமே படிப்பாங்க. அதை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். நம்மளும் ஒரு நாள் படிக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசைன்றதை விட பேராசை. எனக்கு அது ஒரு பேஷன் அப்படின்னு சொல்லலாம். எப்படி எனக்கு சிங்கிங் ஒரு பேஷன்ன்ற மாதிரி எனக்கு செய்தி வாசிப்பும் ஒரு பேஷன். அதுக்காக தான் நான் வந்து பீர் முகமதுன்னு ஒருத்தர் இருந்தாங்க தொலைக்காட்சியில. என்னுடைய நண்பர் கோதண்டபாணி மூலம் அவரை நான் அறிமுகம் செய்தேன். அவர் எனக்கு, நீங்கள் நன்றாக பேசுகிறீர்கள், தமிழ் அழகாக பேசுகிறீங்க, நீங்க ஏன் நியூஸ் படிக்க கூடாது அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு ஆசை தான் சார் அப்படின்னு. ஆனா அவர் சொன்னாரு, நியூஸ் அந்த மாதிரி செலக்ட் ஆகுறது அவ்வளோ சுலபம் கிடையாது. அதுல நிறைய உங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். முதல்ல நீங்க உழைப்போர் உலகம் நான் ஒரு நிகழ்ச்சி பண்றேன், நீங்க அதுல வந்து முதல்ல பண்ணுங்க ஒரு நிகழ்ச்சி. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து செய்தி வாசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி எனக்கு பண்ணி அத்தனை பேர் வந்து ஒரு 400 பேர் கிட்ட வந்தாங்க அந்த செலெக்ஷன். அதை பார்த்த உடனே ஓகே, எந்த டைம் நம்ம நியூஸ் ரீடரே ஆகணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு பல முயற்சி எடுத்து நான் ஒரு நியூஸ் ரீடர் ஆனேன். அது ஒரு 20 வருஷமா நான் படிச்சேன். 21 வருஷம் படிச்சேன். மிகச் சிறப்பு. அதாவது 400 பேர் வந்து, அப்போ உங்களுக்கு அது இன்னும் ஒரு சவாலா இருந்திருக்கு இல்லையா? இதுல எப்படி ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு உத்வேகத்த அத குடுத்திருக்கு. அதை நான் சொல்றேன் எப்படி அந்த 400 பேர்ல எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு செய்தியை டைப் பண்ணி கொடுத்து அதை படிக்க சொன்னாங்க. உச்சரிப்பு மற்றும் உங்களுடைய வாய்ஸ் எப்படி இருக்கு அதை தான் பார்த்தாங்க. அதை பார்த்து அந்த 400 பேர்ல இருந்து ஒரு 48 பேரை செலக்ட். அந்த 48 பேர்ல வந்து ஆடியோ வச்சு என்னுடைய மைக்ல எப்படி இருக்கு, உங்களுடைய குரல் வளம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து டெஸ்ட் பண்ணி ஒரு 12 பேரை செலக்ட். அந்த 12 பேர்ல வீடியோ கேமரா வச்சு எப்படி ஷூட் பண்ணாங்களோ அதை ரெக்கார்ட் பண்ணி பார்த்தாங்க. என்னுடைய உச்சரிப்பு, என்னுடைய தோற்றம், என்னுடைய குரல் வளம் எல்லாத்தையும் பார்த்து அந்த 400 பேர்ல கடைசியா 2 பேரை செலக்ட் பண்ணாங்க. அதுல ஒருத்தர் வந்து பிரேமா சீனிவாசன். அவங்க செலக்ட் ஆனாங்களே தவிர வந்து அவங்க நியூஸ் படிக்க வரல. நான் தான் வந்து ஆரம்பிச்சேன். 1980ஆம் ஆண்டு அக்டோபர் 25ஆம் நாள் என்னுடைய முதல் செய்தி வாசிப்பு. அருமை, அருமை. அருமை சார். நீங்க முதல் செய்தி உங்களுக்கு நினைவு இருக்கா? நீங்கள் வாசித்த முதல் செய்தி, வாசிச்ச பிறகு உங்களுக்கு எப்படி அனுபவம்? ஏன்னா உங்களுடைய கனவா இருந்திருக்கு. 400 பேர்ல 10 பேரு, அதையும் தாண்டி நீங்க வந்து 2 பேர்ல நீங்க ஒருத்தரா வந்திருக்கிறீங்க. அப்ப முதல்ல நீங்க வாசிக்கும்போது எப்படி இருந்தது? வாசிச்சு முடிச்ச அப்புறம் உங்க அனுபவம் எப்படி இருந்தது? வாசிக்க போறப்ப படபடப்பு. ஏதோ ஒரு போர்க்களத்துக்கு போற ஒரு சோல்ஜர் மாதிரி தான் நான் போனேன். உள்ளுக்குள்ள பயம், ஆனா மிடுக்காதான் போனேன். அந்த போய் படிக்க ஆரம்பிச்சேன்.
அன்னைக்கு முன்னெல்லாம் வந்து இந்த டெலிப்ராம்ப்டர் அப்படின்னு அந்த அந்த ஒரு வசதியெல்லாம் இல்லை. அவங்க டைப் பண்ணி கொடுப்பாங்க பேப்பர்ல, அதை பார்த்து தான் நீங்க படிக்கணும். அப்போ படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து பிரதமர் திருமதி இந்திரா காந்தி, முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள், அவங்க 2 பேர் இருந்தாங்க. அவங்கள பத்தி செய்தி தான் நிறைய வந்தது. நல்லா படிச்சேன், பதட்டத்தோட படிச்சேன். ஆனா படிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தேன். முதல் செய்தி வாசிப்பே எனக்கு ஒரு பெரிய அனுபவம். என்னன்னா, திருமதி இந்திரா காந்தி திருமதி இந்திரா காந்தின்னு வந்துட்டே இருந்தது. நடுவுல திருமதி மு கருணாநிதினு தப்பா படிச்சுட்டேன். என்னுடைய முதல் செய்தி வாசிப்பு. நான் அதுல ஒரு தப்பு பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரேன். ஸ்டுடியோ வீட்டுல இருந்து வெளியே வரேன். ப்ரொடியூசர் மிஸ்டர் சம்பத்குமார் அப்படின்னு இருந்தார். அவங்க எல்லாம் ஜாம்பவான். அவரு சம்பத்குமார் என்னை பார்த்துட்டு, நல்லா படிச்சீங்க, ரொம்ப அழகா படிச்சீங்க அப்படின்னாரு. இல்ல சார், நான் ஒரு தப்பு பண்ணேன். தப்பு பண்ணீங்களா? இல்லையே, கரெக்டா தானே படிச்சீங்க. இல்ல சார், திரும்பி பண்ணேன், அதை நான் கவனிக்கவே இல்லைங்க, மக்கள்லாம் அதெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு என்னை வந்து ரொம்ப ஊக்கப்படுத்தினார். செய்த தவறை அவர் மற்றவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள் என்று எனக்கு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தினார். அந்த மாதிரி எனக்கு நிறைய பேர் என்ன ஊக்கப்படுத்தினாங்க. சம்பத்குமார், நிஷாத் அகமது, அருணகிரி, ராமநாதன், இந்த மாதிரி ஆளுங்களும் என்னை தொலைக்காட்சியில நான் செய்தி வாசிக்கிறதுக்கு என்னை ஊக்கப்படுத்தி என்னுடைய ஆர்வத்தை அவர்கள் தூண்டிவிட்டவர்கள் அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அருமை, அருமை. நீங்க சொன்னீங்க பாருங்க, ஒரு பதட்டத்தோட உள்ள போனேன். இருந்தாலும் நான் மிடுக்காத்தான் வாசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, இன்றைக்கும் வந்து எத்தனையோ நிகழ்வுகள் செஞ்சா கூட, இன்றைய ஒரு நிகழ்ச்சி செய்யும்போது ஒரு நடுக்கம் இருக்கும் எனக்குள்ள. ஏன்னா, அது நல்லா வரணுமே அப்படின்னு ஒரு படபடப்பு நமக்குள்ள இருக்கும். அப்படி இருந்தா தான் ஜெயிக்க முடியும்னு நீங்களும் உங்கள நாங்க சந்திக்கும்போது நீங்க அந்த சொல்லாடல் உபயோகிச்சீங்க. இன்றைக்கும் இத்தனை வருடங்கள் கழித்த பிறகும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பொழுது, எனக்குள் ஒரு சின்ன படபடப்பு இருக்கும். ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி உள்ள படபடக்கும்னு சொன்னீங்க. அதுதான் இருக்கணும். ஏன்னா எப்பவுமே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் நிறைய தவறுகள். ஆனா நீங்க செஞ்ச ஒரு குட்டி தவற கூட அங்க போய் கேட்டு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. ஆனா அது எதையுமே பொருட்படுத்தாம உங்கள ஊக்கப்படுத்தியிருக்காங்கன்னு அத்தனை பேரையும் நினைவு கூர்ந்தது ரொம்ப சிறப்பு. மகிழ்ச்சி, நானு மகிழ்ச்சி. ஒவ்வொரு தடவை செய்தி வாசிச்சுட்டு வர்றப்போ நேரா ப்ரொடியூசர் கிட்ட போவேன், நியூஸ் எடிட்டர் கிட்ட போவேன். முதல் கேள்வி அவங்க கேட்பேன், சார் இன்னைக்கு எப்படி படிச்சேன்? நான் என்னைக்கு முதல் நாள் கேட்டனோ அதே கேள்வியை கடைசி நாள் என்னைக்கு நான் நியூஸ் படிச்சேனோ இன்னைக்கு கேட்டேன். அருமை, ஏன்னா அருமை. அது நம்ம எப்படி படிச்சிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியாது, மத்தவங்க தான் சொல்லணும் எப்படி படிச்சீங்க அப்படின்னு. அந்த மாதிரி வந்து ஒரு எந்த தொழில் பண்ணாலும் அதுல வந்து ஒரு பொறுப்போட, ஒரு சந்தோஷத்தோட, ஒரு பெருமையோட பண்ணணும். அதுதான் என்னுடைய குறிக்கோள். அருமை, அருமை. ஏன்னா அது பயபக்தி இருக்கணும் கண்டிப்பா. அப்பதான் அது அது செய்யக்கூடிய காரியம் வந்து ஜெயமாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுலயும் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒரு மாணவராக தினம் தினம் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம்ங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணமா நீங்களே இருக்கீங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அடுத்ததா உங்கள நான் கேட்க நெனச்சது, மதிப்பிற்குரிய அப்துல் கலாம் ஐயா படிச்ச காலேஜ்ல நீங்க இன்ஸ்ட்ரூமென்ட் இன்ஜினியரா படிச்சீங்க. ரீஜினல் மேனேஜராவும் வேல பண்ணீங்க. உங்கள வந்து இப்போ ஒரு நியூஸ் ரீடரா நீங்க ஆனதுக்கு அப்புறம், உங்க கூட வேல பண்றவங்கலாம் ரொம்ப எங்க ஒரு கோவொர்க்கர் யார் தெரியுமா? அப்படின்னு அவங்க காலர தூக்கி விட்டு அலைவாங்க. அவங்க எப்படி முதல்ல உங்களுக்கு எப்படி ஒரு வரவேற்பு இருந்ததா? இல்ல எதிர்ப்பு காமிச்சாங்களா? அவங்களுடைய ஒரு உங்க கூட ஒரு கொலாபரேஷன் எப்படி இருந்துச்சு? அத பத்தி சொல்லுங்க. அவங்கெல்லாம் ரொம்ப, நான் நியூஸ் படிக்க ஆரம்பிச்சேன்னு அவங்க என்னை விட அதிகமா சந்தோஷப்பட்டாங்க. என் கூட ஒரு வேலை செய்யறவரு ஒரு நியூஸ் படிக்கிறவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி என்னுடைய மேலாளர், எனக்கு மேல ஒருத்தர் இருந்தாங்க, அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா என்னால அவங்களுக்கு பிசினஸ் நிறைய கிடைச்சது. நான் எங்க போனாலும் எந்த பெரிய ஆளுங்களை, மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மெட்ராஸ் ரிஃபைனரிய பார்க்க போறேன், அப்ப கூட வந்து நான் போன உடனே செந்தமிழரசு அப்படின்னு கார்டு கொடுத்தோம். என்னுடைய பேர் வந்து நிறைய பேருக்கு இருக்காது. செந்தமிழரசுன்றது ஒரு ஒரு புதுமையான பெயர் அந்த காலத்துல. எங்க அப்பா வந்து அந்த காலத்திலேயே வச்சார். 76 வருஷத்துக்கு முன்னால் அந்த பேரை வச்சார். இன்னைக்கும் என் பேரை வேற யாரும் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அந்த பேரை பார்த்த உடனே எவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறவங்களே என்ன உடனே கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு, என்ன எதுக்கு வந்திருக்கீங்க? ஏதாவது டிவி கவரேஜான்னு கேட்பாங்க. இல்ல சார், நான் இந்த மாதிரி ஒரு என்ஜினியர், எனக்கு பிசினஸ்க்காக நான் வந்திருக்கேன், என்னுடைய தொழில் நிமித்தமா நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன், அதுக்காக வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய அனுபவங்கள் உண்டு. நான் எங்க ஜெனரல் மேனேஜர் வந்து என்ன சொல்லுவாரு, நியூஸ் இருக்கிற அன்னைக்கு அங்க நாங்க வந்து 5 மணிக்கெல்லாம் இருக்கணும். 7 மணி நியூஸ் இருந்தாலும் 5 மணிக்கு அங்க இருக்கணும். நான் வந்து ஒரு 4:30 மணிக்கு கிளம்புவேன். அவர் வந்து, நீ நியூஸ் இருக்குல்ல இன்னைக்கு, நீ சீக்கிரம் கிளம்புன்னு அவரு வந்து சொல்லுவாரு.
ஒரு ஜெனரல் மேனேஜர் இருக்கிறப்ப நீ வேலை செய்யறவங்க உனக்கு என்னத்துக்கு நியூஸ் எல்லாம் படிக்கணும்னு யாருமே சொன்னது கிடையாது. என்னை என்கரேஜ் பண்ணாங்களே தவிர, என்னை ஊக்கப்படுத்தினாங்களே தவிர, யாருமே என்னை வந்து எதிரியாவோ ஒண்ணுமே பார்க்கல. பெருமையா தான் பார்த்தாங்க. ரொம்ப, ரொம்ப சிறப்பு. அப்படி அமையறதே ஒரு வரம் தான். ஏன்னா, இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழர்களுக்கு ஒரு உதாரணமாவே சொல்லுவாங்க. ஒரு பாட்டிலுக்குள்ள தவளைய போட்டா, ஏதாவது ஒண்ணாவது வெளிய வந்துரும்னு பார்த்தா, ஒண்ணும் வெளிய வராது கடைசி வரைக்கும். ஏன்னா, மேல ஏறுனாலும் கீழ இழுத்து போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு ஒரு அது வருத்தப்படக்கூடிய ஒரு விடயம் தான். ஆனா, இது அதையெல்லாம் தாண்டி தமிழர்களுக்கே உரித்தான ஒரு பண்பு. ஆ. ஆனா நான் கூட அடிக்கடி ஆச்சரியப்படுவேன். மத்த இருக்கிறவங்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு உறுதுணையா இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு. ஆனா இப்ப அது மாறிக்கிட்டு வருது. நீங்க உங்க கூட வேலை பார்த்தவங்கள அவரு உங்க மேலாளரே கிளம்பு, கிளம்பு, கிளம்புன்னு உங்கள உற்சாகமா அனுப்பி வச்சிருக்காருன்னு சொல்லும்பொழுது, அவர்களை எல்லாம் பெருமைப்படும் விதமாக நீங்களும் நடந்திருக்கீங்க. ஏன்னா சாதாரணமா எல்லாருக்கும் அந்த பெருமை கிடைச்சிராது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்து நீங்க சொன்னீங்க, உங்க பேச்சுல இருக்கக்கூடிய அந்த சொன்னீங்க இல்லையா? உங்க பேரு செந்தமிழ் அரசு. ஒருவேளை உங்கள் தகப்பனார் செந்தமிழுக்கே அரசாக பிற்காலத்தில் வருவீங்கன்னு நெனச்சதுனாலயோ என்னமோ அந்த பேர உங்களுக்கு வச்சிருக்கலாம். உங்க பேச்சில் இருக்கக்கூடிய தெளிவான உச்சரிப்பு, ஏற்ற இறக்கங்கள், அது உங்க தமிழ் மேல நீங்க வச்சிருக்கிற மொழி பற்றை பறைசாற்றுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு தமிழ் ஆர்வம், ஏன்னா உங்களுடைய தொழிலே வேற. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நியூஸ் ரீடர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, அதெல்லாம் சரி. ஏன்னா போற போக்குல கொடுத்த செய்திய வாசிச்சுட்டு போறவங்க தான் நெறைய பேர் இருக்காங்க. ஆனா உங்களுடைய நீங்க உட்கார்ந்திருக்கிற அந்த கம்பீரமா உட்கார்ந்து, நீங்க வணக்கம்னு தொடங்கும்போதே இங்க எல்லாரும் எந்திச்சு உட்கார்ந்துருவோம் நாங்க. அட்டென்ஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் ஆர்வம் வர காரணம் என்ன? உங்களுக்குள்ள என்ன வந்து அது சீடுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த நெருப்பு பொறி எங்க இருந்து வந்துச்சு? எல்லாம் என்னுடைய தந்தையார் தான் அதுக்கு காரணம். அவர் என்ன வந்து ஒரு தமிழ் புலவராக்கணும்னு தான் அவர் நினைச்சார். ஆனா அவருடைய விருப்பத்தை என்னால நிறைவேற்ற முடியல. ஏன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு தமிழ் ஆர்வம் இல்லை. ஆனால் நான் எப்பொழுதுமே தமிழ் புத்தகங்கள் நிறைய படிப்பேன். தமிழ் நாவல்களும் படிப்பேன். எல்லா நாவலும் செய்தித்தாள்களை படிப்பேன். நான் வந்து செய்தி வாசிப்பது அப்படின்னு முடிவு பண்ணது அதுக்காக இல்ல. ஆனா செய்தி எப்பவுமே எந்த உலக செய்தியா இருந்தாலும், இந்திய செய்தியா இருந்தாலும், தமிழ் செய்தியாக இருந்தாலும், அதை நான் எப்பொழுதுமே தெரிந்து வைத்துக் கொள்வேன். அது எனக்கு அது ஜெனரல் நாலேஜ்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அது வந்து சின்ன வயசுல இருந்தே அது இருந்தது. அல்லாத மேடை பேச்செல்லாம் நிறைய காலேஜ்ல படிக்கிறப்பெல்லாம் வந்து இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ் எல்லாம் தமிழ் பேச்சு அதுக்கெல்லாம் போவேன். தியாகராயர் கல்லூரியில் நான் படிக்கும் பொழுது, வடசென்னை தியாகராயர் கல்லூரியில் நான் படிக்கும் பொழுது, தமிழ் மாணவர்கள் சங்கத்தின் தலைவராகவும் இருந்தேன். அப்பொழுதிலிருந்தே எனக்கு மேடை பேச்சிலே ஆர்வம் உண்டு. அதுதான் என்னை ஒருவேளை செய்தி வாசிக்க தூண்டியதோ அப்படி என்று நான் நினைக்கிறேன். அரும, அரும. அதாவது ஒரு புரியுது. நீங்க மேடையில எப்படி முழங்கியிருப்பீங்கன்னு எங்களால வந்து கற்பனை செய்து பார்க்க முடியுது. மிகச்சிறப்பு. இப்போ செய்தி வாசிப்பாளர். சரி, எங்களுக்கு தெரியும். செந்தமிழ் அரசு ஐயா வந்து நல்லா செய்தி வாசிப்பாங்க. தமிழ் மேல பற்று அதிகம் இருக்குன்னு. நீங்களே ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் குடுத்தீங்க எங்களுக்கு பாடகர். நாங்களே உங்கள கேட்கலாம்னு நெனச்சோம். ஒரு செய்தி வாசிப்பாளர், என்ஜினியர் இந்த அடையாளம் எல்லாம் தாண்டி ஒரு பாடகர், நடிகர் அப்படிங்கிற ஒரு அடையாளமும் உங்களுக்கு இருக்கு. இது இந்த பயணம் எங்க தொடங்குச்சு? யாரோட எல்லாம் நீங்க தொடர்புல இருந்தீங்க? ஒரு இன்னிசை குழு அந்த அந்த அத பத்தி நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க. ஒரு நேர்காணல்ல நான் பார்த்தேன். நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அது அந்த கடந்து வந்த பாதை, உங்களுடைய நண்பர்கள் பத்தி சொல்லுங்க அந்த அனுபவம் பத்தி. நான் முதல்ல 6வது வகுப்பு படிக்கிறப்போ என்னுடைய அக்காவுக்கு கல்யாணம், திருமணம். அன்னைக்கு ராஜா அப்படின்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரா. அதுல வந்து என்ன முதல்ல பாட வச்சாங்க. நான் அதுதான் முதல்ல என்னுடைய அக்காளுடைய திருமணத்தில் தான் என்னுடைய முதல் பாட்டு ஆரம்பமானது கச்சேரி. அதுக்கப்புறம் இந்த அதே மாதிரி ஒவ்வொரு மாணவர்கள் போட்டி வருங்களா, பாட்டு போட்டி, அதிலெல்லாம் நான் பாடி நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கேன். தமிழ்நாடு கல்வித்துறை பாரதியார் பாட்டு போட்டி ஒண்ணு நடத்தினாங்க. நான் வந்து அப்போ 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். தமிழ்நாட்டிலேயே நான் முதலாவது பரிசு வாங்கினேன் பாரதியார் பாட்டு. சிறப்பு ஐயா, சிறப்பு. அந்த மாதிரி வந்து எனக்கு பாட்டு ஒரு ஆர்வம் வந்தது. அதே மாதிரி நிறைய ஆர்கெஸ்ட்ரால நான் பாடிட்டேன். அமெச்சூர் ஆர்கெஸ்ட்ராஸ்ல அது என்னுடைய பேஷன் அப்படின்றீங்களா, அது ஒரு பாட்டு ஒரு பேஷன். எனக்கு விருப்பம் இருந்தது அது பாடணும். அது கொஞ்சம் கொஞ்சமா பாடி பிராக்டிஸ் பண்ணி நான் சினிமாவுக்கு போகலான்றதப்ப எங்க அப்பா வந்து எம்ஐடில தான் படிக்கணும் நீ, அதனால போகக்கூடாதுன்ட்டாரு. நான் பிஎஸ்சி முடிச்ச உடனே. அதனால என்னுடைய பாட்டில் இருந்த ஆர்வம் குறையவில்லை. ஆனால் அதை என் தொழிலாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றும் அந்த இசை நிகழ்ச்சிகளை நடத்துவோரில்
நிறைய பேர் எனக்கு தெரியும். பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள் எல்லாருமே எனக்கு நண்பர்கள். அந்த இன்னிசை குழுன்னு ஒரு குழு பத்தி சொன்னீங்க இல்லையா? அத பத்தி சொல்லுங்க. அவர்களோட எத்தன வருஷமா பாடிட்டு இருந்தீங்க? இப்பவும் தொடர்புல இருக்கீங்களா? எல்லார் கூடயும் தொடர்புல இருக்கேன். நான் வந்து முதல்ல மிஸ்டர் வில்லியம்ஸ் அப்படின்னு ஒருத்தர், அவர்கிட்ட தான் நான் ஆரம்பிச்சேன். சுஜா ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. அதுல வந்து என் கூட வந்து ராஜாராம் ஒருத்தர் பாடுவாரு. கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பாடுவார். கோவை சவுந்தரராஜன் ஒரு பிளேபேக் சிங்கர். அவர்லாம் பாடுவாரு. அவங்கலாம் எனக்கு நல்லா தெரியும். அனிருத்ரா ஆர்கெஸ்ட்ரான்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரால பாடிட்டு இருந்தேன். அப்ப வந்து என் கூட பாடினவர் திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். நாங்க 2 பேரும் ஒண்ணெல்லாம் பாடியிருக்கோம். அருமை, அருமை. அவர்லாம் எனக்கு ரொம்ப அதே மாதிரி இப்போ ரொம்ப ஃபேமஸான ஒரு மியூசிக் டைரக்டர் தேவா அவர்கள், இன்னிசை தென்றல் தேவா அவர்கள். அவர்கள் வந்து நல்ல இசையமைப்பாளர். ஆனா முதல்ல அவர் பணிபுரிந்த இடம் வந்து சென்னை தொலைக்காட்சி நிலையம். அதுல ஃப்ளோர் மேனேஜரா இருந்தாரு. அப்பத்துல இருந்து எனக்கு அவரை பழக்கம். இந்த மாதிரி எனக்கு அதே மாதிரி இசைஞானி இளையராஜா, கங்கை அமரன் அவர்கள் எல்லாம் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். இன்றும் அவர்களோட தொடர்புல தான் இருக்கேன் நான். சிறப்பு, அந்த மாதிரி சிறப்பு. நிறைய இசை கலைஞர்கள் எனக்கு நண்பர்களாக இருக்கின்றார். ரொம்ப, ரொம்ப சிறப்பு. ஒரு விஷயம் கேட்கணும். 6 வயசுலயே ஆர்கெஸ்ட்ரால பாடியிருக்கீங்க. உங்க அக்கா கல்யாணத்துல. என்ன பாட்டு பாடுனீங்கன்னு நினைவு இருக்கா உங்களுக்கு? இல்லையே ஞாபகம் இல்லை. சரி. ஆனா பாருங்க 6 வயசுலயே உங்கள மேடை ஏத்தி அழகு பார்த்துருக்காங்க. ரொம்ப சிறப்பு. சரி. சரி அப்ப பாடுனது உங்களுக்கு ஞாபகம் இல்லன்னு சொல்லிட்டீங்க. இப்ப கேட்க போற அடுத்த கேள்வி, இப்ப நாங்க வாங்குவோம்ல உங்ககிட்ட இருந்து அப்படின்ன மாதிரி, உங்களுக்கு பிடித்த பாடகர் அப்படின்னோனே டக்குன்னு உங்க மனசுல வரக்கூடியது யாரு? உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் எங்களுக்காக பாடணும்னு கேட்டுக்கிறேன். ஓ, எனக்கு பிடித்த பாடல்கள் அந்த பாடகர் அந்த காலத்துல வந்து ஏ.எம். ராஜா வாய்ஸே வந்து ஒரு தேன் ஒழுகிற மாதிரி ஒரு வாய்ஸ். டி.எம். சௌந்தரராஜன்னா கம்பீரமான குரல். சீர்காழி கோவிந்தராஜன்னா கம்பீரமான குரல். காதல் பாட்டுக்கு ஏற்றவர் ஏ.எம். ராஜா அவர். அதே மாதிரி மிகவும் துன்பமான பாடலை பாடக்கூடியவர் ஏ.எம். ராஜா அவர். ஆனா நான் இப்ப பாட போற பாட்டு நீங்க கேட்டதுக்கு உங்க விருப்பத்திற்கு நான் ஒரு டி.எம். சௌந்தரராஜன் பாடல், அந்த காலத்து பாடல். இது வந்து நான் 1962 வந்த ஒரு படம் நிச்சயதாம்பூரம். அதுல ஒரு பாடல் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸுக்கு தெரியாது. நடுத்தர வயது உள்ளவர்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஒரு 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 2 ஒரு ஸ்டான்ஸா நான் அதை பாடலாமா? நீங்க முழு பாட்டே பாடலாம். நாங்க சித்தமாக இருக்கிறோம் கேட்க. இல்லை. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயுது, பூவாடை வீசி வர புத்த பருவமா, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ, பனி போல நாணமதை மூடியதேனோ, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா நீ, முத்து முத்தாய் சிரிப்பதற்கே பாட வேண்டுமா, முத்தமிழே முக்கனியே மோக வண்ணமே, முப்பொழுதும் எப்பொழுதும் நமது சொந்தமே, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. என்ன சார் இப்படி பண்ணிப்புட்டீங்களே! இதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்கணுமா? ஒரு 10 பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லிரலாம் போல இருக்கே. அப்படியே ஒரு தேன் ஒழுகக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரர் ஏ.எம். ராஜான்னு சொன்னீங்க. அத வருடும் விதமாக உங்களுடைய குரலும் ரொம்ப இனிமையாக இருந்தது. நன்றி, நன்றி. நன்றி. கேட்டதும் ஒரு நன்றி. ஸ்போர்ட்டிவா அழகா பாடுனீங்க. ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய வாய்ஸ். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி, நன்றி. அடுத்ததாக உங்ககிட்ட கேட்க நினைச்ச கேள்வி, இது வந்து ஒரு நகைச்சுவை அனுபவம்னு ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். நீங்க நெறைய நேர்காணல்ல சொல்லியிருப்பீங்க. இருந்தாலும் நாங்க எங்க நேயர்களுக்காக திரும்பவும் கேட்போம்ல அப்படிங்கிற மாரி, பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு நீங்க வந்து ஒரு வேல பண்ணேன்னு சொன்னீங்க. அத பத்தி நான் சொல்லாம நீங்களே சொல்லுங்க. அது கேட்கறதுக்கு ஆவலா இருக்கும்.
ஆஹ் அன்னைக்கு எனக்கு 8:40 நியூஸ் எனக்கு. நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு முந்தின நாள் தான் சென்னையில சரியான மழை, புயல் எல்லாமே வந்து சென்னையை ஒரு கலக்கிச்சு. அதே மாதிரி ஒரு புயல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வானிலை நிலையத்திலிருந்து ஒரு செய்தி வந்தது. அதை வந்து படிக்க சொல்லணும். ஆனா உடனே படிக்க சொல்லணும். ஏன்னா அப்ப வந்து ஒலியும் ஒளியும் போயிட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை ஒலியும் ஒளியும் நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அதை பிரேக் பண்ணி அந்த நியூஸை சொல்லணும். இன்னொரு புயல் இப்பொழுது உருவாகி இருக்கிறது, மறுபடியும் அதே மாதிரி வரலாம், தயவு செய்து எல்லோரும் ஆயத்தமாக இருங்கள், மெழுகுவர்த்தி வாங்கி வச்சுங்க, எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒலியும் ஒளியும் நிகழ்ச்சியை பிரேக் பண்ணி என்ன நடுவுல போய் என்ன படிக்க சொன்னாங்க. அது படிச்சுட்டு நான் வெளியே வந்தேன். எல்லாருமே அப்படியே அவ்வளோன்னு வளர்ப்போதா அப்படின்லாம் நினைச்சாங்க. அதுக்கப்புறம் 8:40 நியூஸ் முடிச்சேன். மழை வரும்னு பார்த்தா மழையை காணும், புயல் வரும்னு பார்த்தேன் ஒண்ணு கிளம்பலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு புறப்பட்டேன். அப்பெல்லாம் 2 வீலர் தான். வீட்டுக்கு புறப்பட்டேன். வெளியே பார்க்கறேன், நல்ல தெளிந்த வானம், நட்சத்திரங்கள், நிலவு, எல்லாம். மழையும் இல்லை புயல் இல்லை. நான் அப்போ ஒரு 6ஆம் கார்டன் தெருவில் ஒரு காலனி மாதிரி இருக்கும் அபார்ட்மெண்ட்ஸ். அதுக்கு நான் போறேன். நான் போறப்ப உள்ள எல்லாம் வெளியே நின்று என்னை கைத்தட்டி வரவேற்றான். சார் மழை புயல், நீங்க இந்த மாதிரி இனிமேல் அந்த மாதிரி படிங்க சார், மழையெல்லாம் வராது, மழையா வர வேணாம்னா நீங்க தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது எனக்கு ஒரு அனுபவம். ரொம்ப சிறப்பு. அதாவது ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்கும்போது யாராவது சோறு கேட்டா கூட போட மாட்டாங்க. அவ்வளவு முக்கியமான ஆமா, நேரம். அந்த நேரத்துல பிரேக்கிங் நியூஸ்ன்னு போட்டு இடியும் மழையும் வருதுன்னு சொல்லிட்டு நல்ல வானமெல்லாம் தெளிவா இருக்கும்போது அங்க எப்படி உங்கள வந்து வரவேற்றிருப்பாங்கன்னு சிரிப்பா இருக்கு. அந்த காட்சிய நெனச்சு பார்த்தா எங்களுக்கும் சிரிப்பா தான் வருது. நன்றி சார். அத பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து வந்து அந்த 400 பேர் இன்டர்வியூ பத்தி நான் உங்கள கேட்கணும்னு நெனச்சேன். நீங்களே வந்து முதல் கேள்வியிலேயே அந்த பதில சொல்லிட்டீங்க. ஏன்னா, ஒரு 400 பேர வந்து நேர்காணல் பண்ணி, அதுல 10, அதுல 2, அதுலயும் 1 இன்னொருத்தவங்களும் தேர்வானாங்க. ஆனா, அவங்க செய்தி வாசிக்க வரவே இல்ல. நீங்க தான் உங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருந்துச்சு. இன்றைக்கும் அதை வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதுக்கு மீண்டும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள சொல்லிக்கிறேன். நம்ம வந்து சொல்லுவோம், "செய்யும் தொழிலே தெய்வம்" அப்படின்னு. எத செஞ்சாலும் சரி, ஒரு ஒரு உணவு சமைச்சா கூட பயபக்தியோடு, அன்போடு செய்யும் பொழுது, அது ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பயபக்தியோடு, தொழில் தர்மத்தோடு ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் பொழுது, அதுல அந்த சிரத்தை ஏன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு இப்ப உங்களுக்கு வந்து பெர்சனலா நெறைய வேலைகள் இருக்கும். வீட்ல சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனா எதுவுமே நீங்க செய்தி வாசிக்கிறதுல தெரியவே தெரியாது. அந்த அளவிற்கு ஒரு சிரத்தையோடு செய்யக்கூடிய ஒரு வாசிப்பாளரில் ஒருவர் நீங்க. இந்த ஒரு சிறந்த செய்தி வாசிப்பாளருக்கான அடிப்படை தகுதிகளாக என்ன இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அடிப்படை தகுதி உச்சரிப்பு தான். உச்சரிப்பு ழா தான் தமிழுக்கு அழகு. ழா நிறைய பேர் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்றதுல அவங்களுக்கு முடியறது இல்லை. நா நா லா லா இதெல்லாம் உங்களுக்கு வித்தியாசம் காமிக்கலன்னா அப்புறம் தமிழ் பேசுறதுக்கே வந்து லாயக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, மன்னிக்கணும். ஆனா எனக்கு அவங்க அந்த மாதிரி படிக்கிறவங்க மேல எனக்கு ரொம்ப கோபம் வரும். நானும் என்னுடைய மனைவி உட்காந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பாக்குறப்பெல்லாம் கூட நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து உச்சரிப்புக்கு யாருமே ஒரு முயற்சி பண்ற மாதிரி எனக்கு தெரியல. உச்சரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. உச்சரிப்பு தான் முக்கியம். அதே மாதிரி வாய்ஸ், உங்களுடைய குரல் வளம், அது முக்கியம். நீங்க குரல் வளத்தை எப்படியும் பாதுகாக்கணும். ஏன்னா அது உங்களுடைய கணீர்னு படிச்சாதான் நியூஸ். உங்க குரல்லையே வந்து நீங்க அது மகிழ்ச்சியான செய்தியா இல்ல துக்கமான செய்தியா அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்ப யாராவது ஒரு துக்க செய்தி வந்தது வச்சுங்களேன். இப்ப வந்து யாராவது வந்து இறந்துட்டாங்க ஒரு தலைவர் அப்படின்றப்போ அதை நீங்க அந்த உங்க வாய்ஸ்லயே உங்களுடைய அந்த நிகழ்ச்சியை சொல்லுங்க. எம்ஜிஆர் அவர்கள் இறந்தார். அப்போ வந்து நியூஸ் படிக்கிறப்போ நீங்க வந்து உங்க முகத்திலையும் உங்க இதுலயும் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தார் அப்படின்னு சொல்லுங்க. தமிழக முதல்வர் புரட்சி தலைவர் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் இன்று காலமானார் என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நியூஸ் வரப்போ உங்க வாய்ஸை சேஞ்ச் பண்ணும். உங்க வாய்ஸ்லயும் உங்க குரல் வளத்திலையும் தான் அதை வந்து நீங்க காமிக்கணும். அதே மாதிரி இப்ப வந்து அந்த காலத்திலலாம் வந்து நான் முடி இறந்த அரசா இருந்தேன், இப்ப முடி இழந்த அரசா இருக்கேன். உங்க தோற்றத்தையும் நீங்க நல்லபடியா வச்சு, இதுதான் இந்த 3 தான் முக்கியம் செய்தி வாசிப்பு. அது இல்லாத டெடிகேஷன் இருக்கணும், பயம் இருக்கணும்.
ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின். நீங்க வந்து அவங்க சப்போஸ் நியூஸ் எடிட்டிங்லயே அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா நீங்க அதை திருத்தணும். அதை திருத்துறதுக்கு உங்களுக்கு வந்து ஜெனரல் நாலேஜ் இருந்தா தான் அதை பண்ண முடியும். இந்திரா காந்தி அம்மையார் பீரியட்ல வந்து கருணாநிதி வந்து ஒரு உண்ணாவிரதம் இருக்கணும். அவங்க வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு நியூஸ், அதுதான் நியூஸ் அவங்க. ஆனா இவங்க செய்தி எடிட்டிங் செக்ஷன்ல என்ன எழுதி கொடுத்தாங்கன்னா, கருணாநிதி அவர்கள் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்று திருமதி இந்திரா காந்தி அவர்கள் கேட்டுக்கொண்டார் அப்படின்னு. அது அந்த அந்த நியூஸ்னுடைய மீனிங்கே மாறி போயிடுது. அதை நான் எடுத்து போய் காமிச்சேன். நான் பாருங்க அப்படின்னு சொல்லி. அதனால உங்களுக்கு ஜெனரல் நாலேஜ் அனுபவம் இருக்கணும். அதே மாதிரி ஒரு நியூஸ் எடிட்டர் வந்து மழை மனிதன், அதாவது ரெயின் மேன் அப்படின்ற படத்துல ஹாஃப் மேன் ஒருத்தர் நடிச்சாருக்கு. அவருக்கு ஆஸ்கர் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து கிடைச்சது. அது அவங்க எழுதி கொடுக்குறப்போ மழை மனிதன் அப்படின்னு ரெயின் மேன்ன்றத மழை மனிதன் அதை மொழிபெயர்த்து அதை மாதிரி படிக்க சொன்னாங்க. மழை மனிதன் என்ற படத்தில் நடித்த திரு ஆஃப்மேன் அவர்களுக்கு ஆஸ்கருக்கான சிறந்த நடிகர் விருது கிடைத்தது அப்படின்னு படிக்க சொன்னாங்க. நான் போய் சொன்னவங்க கிட்ட, மேடம் இது வந்து ஒரு ப்ராவர்ப், இது வந்து நீங்க மழை மனிதன் இதை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது, ரெயின் மேன் தான் நீங்க படிக்க சொல்லணும் என்ன அப்படின்னா, அப்படியா சரி அப்படியே படிச்சேன். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆஸ்கர் அவார்டு கிடைச்சது, ஆஃப் மேன் கிடைச்சது, ரெயின் மேன் என்ற படத்துக்கு கிடைச்சதுன்னு தெரிஞ்சிருந்தாதான் நீங்க அவங்க பண்ற தவறை உங்களால சுட்டி காட்ட முடியும். ரொம்ப அதனால சரியா இந்த சொன்னீங்க. தகுதியெல்லாம் வந்து ஒரு செய்தி வாசிப்பாளருக்கு டைமா இருக்கணும். கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி உலக செய்திகளை விரல் நுனியில் வைத்திருந்தால் தான் அவங்க சொல்ற செய்தியில ஏதாவது தவறு இருக்கான்னே தெரியும் நமக்கு. இல்லன்னா ஏதோ குடுத்தாங்க, படிச்சோம், போனோம்னு போயிட்டே இருக்கக்கூடாது. நீங்க சொன்னீங்க பாருங்க, உண்ணாவிரதம் இருக்க வேண்டாம்னு சொன்னத அப்படியே உல்டாவா மாத்தி சொன்னா தப்பா இருக்கும் அன்னைக்கு செய்தியே. ஏன்னா ஒரு செய்தி வாசிப்பாளர் எப்படி வந்து ஒரு பேனாவோட நுனியில ஒரு நம்ம நாட்டுடைய சரித்திரமே இருக்கோ, சொல்லுவாங்க இல்லையா? ஒருத்தர் எழுதுறதுல தான் இருக்கு. பத்திரிகை செய்தி எழுதுறவங்களும் சரி, ஒரு செய்தி வாசிக்கிறவங்களும் சரி ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா, அவங்க சொல்றதுதான் வேத வாக்கு. அதத்தான் உலக செய்தியா எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு அவங்களுக்கு எப்படி அடிப்படை தகுதிகளாக உலக அனுபவம் இருக்கணும். நீங்க சொல்ற மாதிரி ழகர உச்சரிப்பு வந்து இப்பல்லாம் எல்லாமே ஒரே மாதிரி தான் வாசிக்கிறாங்க. அது வந்து நமக்கு வேதனைய தான் குடுக்குது. அத வந்து ஒரு உச்சரிப்பு பரீட்சைனே வைக்கணும் போல இருக்கு இவங்களுக்கெல்லாம். இல்ல பயிற்சியாவது கொடுக்கணும். அதுதான். ஏன்னா அதுதான் உங்களுடைய வருத்தமாவும் இருந்துச்சு. சரி. அடுத்து உங்கள நான் கேட்க நெனச்ச அப்புறம் இன்னும் இந்த ஆ, ஜெனரல் நாலேஜ் பத்தி நான் சொல்ல விரும்புறேன். ஆ. என் முதல்ல என்ன அந்த தேர்வு டெஸ்ட் நடத்துறப்போ ஒரு கேள்வி கேட்டார் ஒருத்தர். அவர் என்ன கேட்டாரு, இப்போ இந்தியாவின் பெட்ரோலிய அமைச்சர் யார், பெட்ரோலியத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டார். நான் சொன்னேன் திரு பாலா பழனிவேல். அப்போ ஏடிஎம்கே பாலா பழனிவேல் தான் அதுல இருந்தார். அவர் பாண்டிச்சேரி எம்பி. அப்போ அவருடைய ஊர் என்ன அப்படின்னு என்ன கேட்டார். நான் பாண்டிச்சேரின்னு சொல்லுவேன்னு அவர் நினைச்சிட்டு கேட்டார். ஆனா நான் சொன்னேன் அவர் பேர்லயே இருக்குங்க அப்படின்னு. என்ன சொல்றீங்க அப்படின்னாரு. பழனூர் தாங்க அவர் ஊர் பேரு, பாலா பழனூர் அப்படி சொன்னாருங்க அப்படின்னு. அப்படியான்னு அவரே என்ன கேட்டார். இந்த மாதிரி உங்களுக்கு ஜெனரல் நாலேஜ் தெரிஞ்சாதான் இதெல்லாம் தெரிஞ்சிருக்க முடியும். என்ன கேட்டாங்க, அந்த காலத்து ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்டாங்க. அதை நான் தெரிஞ்சு வச்சிருந்ததுனால சொன்னேன். நான் இதெல்லாம் ஒரு செய்தி வாசிக்கிறதுக்கு ஆசையா இருக்குன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். வெறும் அழகு மட்டும் இருந்தா போதாது, அதுதான் முக்கியம். ரொம்ப கரெக்ட்டா சொன்னீங்க. அழகு, அறிவு, ஒரு ஒரு சமயோஜித யோசனை, அதாவது அது புத்தி இருக்கணும். correct. ஏன்னா, அது ரொம்ப முக்கியம். அதுவும் ஒரு நான் சொன்ன மாதிரி இந்த உலகத்திற்கே கொண்டு போய் ஒரு செய்திய சேர்க்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு ஒரு தார்மீக கடமை அது. இதெல்லாம் இருந்தா மட்டும் தான் அவங்க அந்த தொழிலுக்கே வரணும். ஆனா, இப்ப அப்படி இல்ல. அ அடுத்து உங்ககிட்ட நான் கேட்க நெனச்ச கேள்வி, தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்டின்னா, என்னால மறக்க முடியாத நினைவு, ஒரு அனுபவம் அப்படின்னு கேட்ட உடனே, இத்தன வருடங்கள் நீங்க செய்தி வாசிச்சிருக்கிறீங்க. டப்புன்னு ஒரு விஷயத்த கேட்டா உங்களுக்கு நினைவுக்கு வருவது என்னவாக இருக்கும்? இது வந்து செய்தி வாசிப்பு சம்பந்தப்பட்டது இல்லைன்னாலும் அது செய்தி வாசி குரூப்ல இருந்த ஒரு சம்பவம். எம்ஜிஆர் அவர்கள் இறந்து விட்டார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்து விட்டார்கள். அவருடைய இறுதி ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த இறுதி ஊர்வலத்தில் மெரினா கடற்கரையில் நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு வந்து என்னதான் வந்து ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் திரு வலம்புரி ஜான், அப்போ அவங்க எம்பி, எங்க 2 பேரும் தான் போயிருந்தோம். அது என்னால ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. ஏன்னா
எல்லா தலைவர்களும், இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்களும், குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவ ரெட்டி அவர்களிலிருந்து எல்லோருமே அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார்கள் மெரினா கடற்கரைக்கு. அதுக்கு நான் தான் வந்து அதை வந்து நான் ரொம்ப பெருமையா கருதுறேன். அதை இன்னும் கூட நான் அந்த அந்த ஒரு நிகழ்வை மறக்க முடியாது. அப்போ நான் ஒரு வார்த்தை ஒரு கமெண்ட்ரியில சொல்றப்போ, சந்தன நிறம் கொண்ட தலைவன் இப்பொழுது சந்தன பேழையிலே உறங்கப் போகிறான். அது வலம்புரிஜானே என்ன பாராட்டினார். அதெல்லாம் வந்து நான் வந்து எதுவுமே எழுதிட்டு போல, எனக்கு எக்ஸ்டம்போரா வந்ததுதான் பண்ணேன். இது வந்து என்னால ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வுன்னு நான் நினைக்கிறேன் செய்தி வாசிப்புல. சிறப்பு. பாருங்க, உங்க அப்பா வந்து உங்கள புலவர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. ப்ரூவ் பண்ணிட்டீங்கல்ல. இங்க வந்து ரொம்ப அழகாக ஒரு செய்தி வந்து நீங்களே அந்த இடத்துல ஸ்பான்டேனியஸா தோன்றது. அதுதான் அந்த புலவர் தன்மைன்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து மனசுக்குள்ள இருக்கிற தமிழ் வந்து அப்படி வார்த்தைகளாக வந்து விழும். அது ரொம்ப அழகாக நீங்க செஞ்சிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ உங்ககிட்ட ஒரு ஒரு அ படம் ஒண்ணு காமிச்சு கேட்க நெனைக்கிறேன். ஒரு நிமிடம். ஸ்கிரீன்ல வருதாங்கய்யா? அ வருதுங்க. ஆ. ஈரோடு தமிழன்பன் ஐயா இருக்காங்க. எல்லாரும் இவங்கள பத்தி உங்களுக்கு சொல்லுங்க. இந்த படம் எப்ப எடுக்கப்பட்டது? அது என்ன அனுபவம் இது சொல்லுங்களேன்? வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் எந்த வருஷம் எனக்கு ஞாபகம் இல்ல. நாடாளுமன்ற தேர்தல்ல வந்து அப்பெல்லாம் வந்து இப்போ இந்த வாக்கு எண்ணிக்கை இவிஎம்லாம் இருக்கு, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்லாம் கிடையாது. அப்பெல்லாம் ஓட்டு போட வேண்டிய போட்டு அதை எண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன ஆரம்பிச்சாங்கன்னா 2 நாள் பொறுத்து தான் உங்களுக்கு முடிவே தெரியும். நைட் அண்ட் டே நாங்க வந்து அங்க டிடி தொலைக்காட்சி நிலையத்திலேயே இருப்போம். தமிழன்பன் ஐயா வந்து நியூஸ் படிக்க போறாரு. அவருக்கு வந்து ஒரு சில டவுட், அவர் பேரோ இல்ல ஏதோ ஒரு டவுட். அப்போ என்ன கேட்டாரு. அப்ப நானு, இப்ப நீங்க பாக்குறது தெரியும், தமிழன்பன் ஐயா மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. நான் எப்படி இருக்க பாரு, என் முடி எப்படி இருக்கு பாருங்க, செந்தமிழரசு. தெரிஞ்சிருச்சுய்யா. கண்டுபிடிச்சுட்டோம் ஐயா. அது பக்கத்துல வரதராஜன். ம். அவர் ஒரு சிறந்த நாடக நடிகர். ஒரு பேங்க் ஆஃப் இந்தியால ஒர்க் பண்ணிட்டு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வந்து இப்போ நாடகம் நடத்திட்டு இருக்காரு. அது பக்கத்துல என் ஸ்ரீதரன் பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இருந்துட்டு இப்போ ரிட்டையர்டு. அவரு பேர குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அதான் அவர் வேலை. பக்கத்துல இன்னொருத்தர் பாதி தெரிகிறார். அவர் வந்து சண்முக சுந்தரம். அவங்க வந்து ரெஃபரன்ஸ் ஆபீசர்னு அங்க ஒரு போஸ்ட் இருக்கு. அந்த ம். ரெஃபரன்ஸ் ஆபீசர் வந்து அவங்க வேலைன்னா, இப்ப ஏதாவது ஒரு ஆனந்தி அப்படின்னா, அன்புடன் ஆனந்தினா உடனே அவர்கிட்ட அந்த போட்டோஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதை எடுத்து கொடுக்கணும். இல்ல நான் அந்த தொகுதியில இவர் வென்றார் அப்படின்னா அவரு போட்டோ எடுத்து அவர் கொடுக்கணும். அதான் ரெஃபரன்ஸ் ஆபீசர். அவர் தான் அவருடைய வேலை அது. இது வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்க இது வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. நள்ளிரவு 1 மணிக்கிட்ட இந்த போட்டோ எடுத்தது. நைட் கம்ப்ளீட்டா இரவு முழுவதும் செய்தி இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாம் இருப்பாங்க. அங்க இருந்து வெளியில இருந்து பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு கொண்டாட்டமா இருக்கும். அது நல்ல ஒரு நல்ல போட்டோ, அருமையான போட்டோ. நீங்க ஞாபகப்படுத்துறீங்க பழைய ஏன்னா, நினைவுகளை. உங்க அந்த எல்லாருடைய முகத்திலயும் அந்த பொலிவு தெரியுது. நீங்க நள்ளிரவு 1 மணின்னு சொன்னா தான் தெரியுது. அவ்வளவு ஆனந்தமா, மகிழ்ச்சியோட உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப ஃபுல்லா சிறப்பு. மேக்கப் போட்டிருப்போம் எல்லாருமே. ஏன்னா மேக்கப் இஸ் அ மஸ்ட் அப்ப நியூஸ் படிக்கிறவங்க. ரொம்ப ரொம்ப அது சிறப்பு. அழகுக்காக இல்ல. அது ம். வந்து இந்த முகத்துல இருக்கிற எண்ணெய் இதெல்லாம் தெரியும் லைட்டிங்ல. அதை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி மேக்கப். ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ நிறைவாக, ஏன்னா இவ்வளவு நேரம் பொறுமையாக நாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்க கூடுதல் தகவல்களும் எங்களுக்காக குடுத்தீங்க. இப்ப எங்களுக்காக, ஏன்னா உங்கள நெனச்சாலே அந்த கம்பீர குரல், அந்த உட்கார்ந்து செய்தி வாசிக்கிற அந்த நிலை தான் எங்களுக்கு மனசுல வரும். எங்களுக்காக ஒரு சாம்பிள் செய்தி எதையாச்சும் வாசிச்சு காட்ட முடியுமா? நான் ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா இது வந்து ரொம்ப பழைய செய்தி. ஆனா இப்ப இருக்கிற நியூஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதை அவங்க ரெக்கார்ட் பண்ணி இதுல ஆர்கைவ் பண்ணணும் அது. அதனால வந்து பழைய செய்தி ஒண்ணு நான் படிச்சேன். ம். தலைப்புச் செய்திகள். அதை மொத்தம் நான் இப்ப படிக்கிறேன். சரிங்க சார். வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது செந்தமிழரசு. தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்கச் செல்வோம் கைவிரல் ரேகையை பதிவு செய்யும் பயோமெட்ரிக் முறை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்திருக்கிறது. முதல்வரின் தனிப்பிரிவு சிறப்பு அதிகாரியாக ஷில்பா பிரபாகர் சதீஷை நியமனம் செய்து தலைமைச் செயலர் இறையன்பு உத்தரவிட்டிருக்கிறார்.
கரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டால் மலட்டுத்தன்மை ஏற்படும் என்பதற்கு அறிவியல் பூர்வமான ஆதாரம் இல்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. நாகாலாந்து மாநிலம் முழுவதும் பதட்டமான பகுதியாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 6 மாதம் ஆயுதப்படை சட்டத்தை நீட்டித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா 2ஆம் அலையை கையாண்டதில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக லோக்கல் சர்க்கிள் என்ற தனியார் நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இப்பொழுது விரிவான செய்திகள். நன்றி, வணக்கம். அருமை, 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 அருமை. என்னத்த சொல்ல? சூப்பர், சூப்பர். ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி, நன்றி. கொரோனாவையும் உள்ள கொண்டு வந்துட்டீங்க. தற்சமயம் உள்ள அத இப்ப அந்த சமயத்துல படிச்ச ஹெட்லைன்ஸ் அது. ஆ கடந்து வந்த இது கரெக்ட்டா கொண்டு வந்துட்டீங்க உள்ள. ரொம்ப மகிழ்ச்சி. நிறைவாக, அதாவது உங்களுடைய மன நிறைவாக இருந்துச்சு. உங்களுடைய நேர்காணல், கலந்துரையாடல் எப்படி வேணா நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா உங்கள பத்தி நெறைய